உள்ள இபாதத்துகளில் தொழுகைக்கு உள்ள அந்தஸ்தை வேறு எந்த இபாதத்தும் பெற முடியாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து கேட்டார், ஐயுல் அமாலி அஃதல், அல்லாஹுடைய தூதரே, அமல்களில் சிறந்தது எது? அல்லாஹு அக்பர். என்ன கேள்வி பாருங்கள். ஐயுல் அமாலி அஃதல், அமல்களில் சிறந்தது எது? அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள் தெரியுமா? அஸ்ஸலாத்து லிவக்திஹா. அல்லாஹு அக்பர். தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவதாகும். என்ன கேள்வி கேட்கப்படுகிறது? அமல்களில் இஸ்லாமில் சிறந்தது எது? அமல்களில் மிகச் சிறந்த அமல் எது? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதாகும். வபிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதாகும். சும்மல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், பிறகு அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை கவனியுங்கள். ஜிஹாதுக்கு முன்னதாக பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அமல்களில் மிக உயர்ந்த அமலாக கொண்டு வருவது எதை? அஸ்ஸலா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அஸ்ஸலா இமாதுத்தீன், இந்த மார்க்கத்துடைய தூண்களில் தொழுகை மிக முக்கியமான ஒரு தூண். அல்லாஹ்விடத்தில் ஒரு அடியான் தன்னை நெருக்கமாக்குவதற்கு, அமல்களில் மிக உயர்ந்த அமலை ஒரு அடியான் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகை. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய தூதர் கூறுவதாக, ரஸுல் அம்ரில் இஸ்லாம் வ அமூதுஹு அஸ்ஸலா. இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமையில் தலையான கடமை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் அஸ்ஸலா. அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையான கடமை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய இபாதத்தில் மிக உயர்ந்த இபாதா. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் அஸ்ஸலா. அஸ்ஸலா, கண்ணியத்துக்குரியவர்களே, மூமின்களுடைய உள்ளத்தின் குளிர்ச்சி, மூமின்களுடைய கண்களின் குளிர்ச்சி, மூமின்களுடைய வாழ்க்கையின் குளிர்ச்சி. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாத், என்னுடைய கண்களின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுகையில். அல்லாஹு அக்பர். தொழுகை, கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா? இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா? இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனையா? இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. இதோ உங்களுடைய உள்ளத்தில் பிரச்சனையா? இந்த உலகத்துடைய நெருக்கடியால் உங்கள் உள்ளம் வாடுகிறதா? இதோ உங்களுக்கு வெளியேறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை வைத்திருக்கிறான். ஹய்ய அலஸ் ஸலா, இந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் முஃமின்களே. அஸ்ஸலா, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நினைவில் மிகப்பெரிய நினைவு. யார் இந்த தொழுகையை தங்களுடைய வாழ்வில் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய நினைவை முழுமையாக தங்களுடைய உள்ளத்தில் கொண்டிருப்பவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி. அல்லாஹு அக்பர். நபி மூசா, என்னை தவிர வணங்க தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லை. ஃபஅபுதுனி, அதனால் நீங்கள் என்னையே வணங்குங்கள் மூசா. அது மட்டுமல்ல, என்னை வணங்குகிறீர்கள், என்னை வணங்குவதற்கு உங்களுக்கு மிக முக்கியமான தேவை வ அகிமிஸ் ஸலாத லிذிக்ரி, என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக, என்னுடைய நினைவிற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் மூசா என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆம், அல்லாஹுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது. அல்லாஹுடைய பேச்சுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் இந்த நினைவை விட்டு தூரமாக ஆகிறார்களோ அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா? வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத ضنكா. அல்லாஹு அக்பர். யார் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்களோ, அல்லாஹுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ, தொழுகையை புறக்கணித்து செல்கிறார்களோ, ஃபஇன்ன லஹு மஈஷத ضنكா,
தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள், தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள், தொழுகையுடைய ஜமாஅத்தை தவறவிடுபவர்களை கேளுங்கள். அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான். உலகத்தில் வெற்றியை தேடுகிறீர்கள், உலகத்தில் நிம்மதியை தேடுகிறீர்கள், உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள். ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும், நீங்கள் தேடக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நெருக்கடியாக மாறிவிடும். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் வமன் யஃஅல் ذلك فأولئك هم الخاسرون. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். யாரை எப்படி திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தஃசீர் கலையுடைய எல்லா ஆசிரியர்களும் சொல்கிறார்கள், அல்லாஹ் இங்கே திக்ர், அவனுடைய நினைவை விட்டு திருப்பிவிட வேண்டாம் என்று சொல்கிறானே, இதனுடைய அர்த்தம் தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ, தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வங்களோ, தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரமோ, தொழுகையை விட்டு உங்களுடைய உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பிவிட வேண்டாம். அப்படி திருப்பிவிட்டால் உங்கள் செல்வமோ, உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய ஊரோ, உங்களுடைய நாடோ, உங்களுடைய தொழிலோ, உங்களுடைய செல்வமோ, உங்களுடைய படிப்போ, நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள். எதில் நஷ்டம்? இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறான். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் முஃமின்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகே ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் 5 முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்களிடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா, அழுக்குகள் இருக்குமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எந்த அழுக்கும் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபதாலிக மஸலுஸ் ஸலவாத்தில் ஹம்ஸ் யம்ஹுல்லாஹு பிஹின்னல் ஹதாயா. இந்த உதாரணம் எதற்கு உதாரணம் தெரியுமா? தொழுகைக்கு உதாரணம். நீங்கள் தொழுதால் எப்படி ஒவ்வொரு நாளும் 5 முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் இருக்காதோ அது போன்று பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து மிக உயர்ந்த கேள்வியை கேட்டார்கள், அலா அதுல்லுக்கும் அலா மா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யர்ஃபஉ பிஹி தரஜாத். உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட வேண்டுமா? யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு? யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு? பாவங்களையும் செய்து செய்து அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தை ஒவ்வொரு நாளும் குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எமக்கு இந்த கேள்வியுடைய பதில் மிக முக்கியமானது இல்லையா? கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் பேசுவது மனோ இச்சை அல்ல, அல்லாஹ்வுடைய வஹி. கேட்டார்கள், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்பட வேண்டுமா? ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்பாகுல் உதுஇ அலல் மகாரிஹ், கடினமான நேரத்தில் உதுவை மேற்கொள்ளுங்கள். வகஸ்ரத்துல் குதா இலல் மஸ்ஜித், தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள். மேலும் சொன்னார்கள், வன்திதாரு ஸலாத்தி பஅத ஸலாம், ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள். அல்லாஹு அக்பர். ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள். எதிர்பார்த்தால் ஃபதாலிகுமுர் ரிபாத், ஃபதாலிகுமுர் ரிபாத், ஃபதாலிகுமுர் ரிபாத். அதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களை இணைத்துக் கொள்ளுதலாகும், அல்லாஹ்வுடைய பாதையில் இணைத்துக் கொள்ளுதலாகும், அல்லாஹ்வுடைய பாதையில் இருத்தலாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி தொழுகையுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது. தொழுகையுடைய சிறப்புடைய அம்சங்கள் எம்முடைய குர்ஆன் ஹதீஸ் முழுக்க பரவி கிடக்கிறது. அதே நேரத்தில் யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ, யார் இந்த தொழுகையை பாழாக்கிறார்களோ,
யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தீனில், அல்லாஹுடைய மார்க்கத்தில் தௌஹீதுக்கு பிறகு, நன்றாக கேளுங்கள், அல்லாஹுடைய தீனில் தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை. அல்லாஹுடைய தீனில், அல்லாஹுடைய மார்க்கத்தில் தௌஹீதுக்கு பிறகு, தௌஹீதை தவறவிடுவதற்கு பிறகு, ஷிர்கை செய்வதற்கு பிறகு, அல்லாஹ்விற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாவம் தொழுகையை தவறவிடுவது. இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள். புரியாதவர்களுக்கு அல்லாஹ் புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவின் 238வது வசனத்தில் சொல்கிறான், ஹாஃபிது அலஸ் ஸலவாத், உங்களுடைய தொழுகையை பாதுகாருங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் பையினாவுடைய வசனம், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன ஹுனஃபா வ யுகீமுஸ் ஸலாத். அல்லாஹு அக்பர். நபியே, உமக்கு கட்டளையிடப்படவில்லை, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், முக்லிஸீன லஹுத்தீன், இஹ்லாஸோடு, அல்லாஹ்விற்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை சமர்ப்பித்தவர்களாக, தௌஹீதோடு ஷிர்கை கலக்காமல், லா இலாஹ இல்லல்லாஹோடு ஷிர்கை கலக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர எமக்கு வேறு கட்டளை கொடுக்கப்படவில்லை. தௌஹீதுடைய கட்டளை. அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், வயுகீமுஸ் ஸலாத், தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் தவிர. அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதுடைய கட்டளைக்கு பிறகு தொழுகையை அல்லாஹ் கொண்டு வருகிறான். சூரத்துல் மரியமுடைய 59வது வசனம், தொழுகையை விடுபவர்களே, தொழுகையை தவறவிடுபவர்களே, தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களே கேளுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், ஃபഖலஃப மின் பஅதிஹிம் خلفٌ அضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்கிறது பாருங்கள். ஃபഖலஃப மின் பஅதிஹிம் خلفٌ, பின்னால் வரக்கூடிய மக்கள், அضاعوا الصلاة, தொழுகையை பாலாக்குவார்கள், வத்தபஉ ஷஹவாதி, மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்களை கய்யா என்ற இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்திக்க வைப்பான். அல்லாஹு அக்பர். அضاعوا الصلاة, தொழுகையை பாலாக்குதல் என்றால் என்ன? தொழுகையை விடுவதா? ஃபஜ்ரை விடுவதா? லுஹரை விடுவதா? அஸரை விடுவதா? மக்ரிபை விடுவதா? இஷாவை விடுவதா? தொழுகையை பாலாக்குதல் இல்லை மூமின்களே. தொழுகையை பாலாக்குதலுடைய அர்த்தம் அது அல்ல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதில் மிகச்சிறந்த சஹாபி, ஆசிரியர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையை தொழுகையை பாலாக்குதல் என்றால் அஹ்ஹருஸ் ஸலாத் அன் அவ்காத்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தவறவிடுதல். என்ன விளக்கம்? சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை அதனுடைய நேரத்திலிருந்து தவறவிடுவதென்றால் ஃபஜ்ரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், லுஹரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், அஸரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், மக்ரிபையும் இஷாவையும் அந்த நேரத்தில் தொழாமல் இருத்தல் தான் தொழுகையை அதனுடைய நேரத்தை தவறவிடுதல். தொழுகையுடைய நேரத்தை தவற விடுபவர்களை பற்றி தான் சொல்கிறான், அضاعوا الصلاة, அவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள். அல்லாஹு அக்பர். இவர்களுக்கு என்ன தண்டனை? ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கய்யா என்ற இடத்தை அல்லாஹ் இவர்களை சங்கமிக்க வைப்பான். கய்யா என்றால் என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நஹரும் மினல் ஜஹன்னம், கய்யா என்பது நரகத்துடைய ஆற்றில் ஓர் ஆறு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கய்யா என்றால் நரகத்துடைய ஓடையில் ஒரு ஓடை, நரகவாதிகளுடைய சீரும் ஷலமும் வடிந்து வரக்கூடிய ஓடைகளில் ஒரு ஓடை. இந்த ஓடையில் தொழுகையை பாலாக்குபவர்களை, யானி தொழுகையை அதனுடைய நேரத்தை தவற விடுபவர்களை அல்லாஹ் உண்டு சேர்ப்பான். யா தாரிகஸ் ஸலா, யா தாரிகஸ் ஸலா, தொழுகையை விடுபவனே, இந்த எச்சரிக்கை உன் காதில் விழவில்லையா? அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை கேளுங்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். இந்த ஆயத் எமக்கு ஒரு எச்சரிக்கையும் சொல்லுகிறது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணத்திலும் இருக்கிறோம். என்ன எச்சரிக்கை?
ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும், தொழுகையாளிகள் நாசமாகட்டும். யார் அந்த தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையில் இருந்து அலட்சியமாபவர்கள், தொழுகையில் இருந்து பொடுபோக்காக இருப்பவர்கள். தொழுகையின் உள்ளே பொடுபோக்காக இருப்பவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? தொழுகையின் உள்ளே அலட்சியப்படுத்துபவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தொழுகையில் இருந்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் யார்? தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் தவறவிடுபவர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், ஃபீ ஜன்னாத்தி யதசாஅலூன் அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர் காலு லன் நகும் மினல் முஸல்லீன். சூரத்துல் முத்தஸிருடைய 43வது வசனம் வரை படித்து பாருங்கள். அல்லாஹ் கூறுகிறான், சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள், மா ஸலககும் ஃபீ ஸகர், இந்த சக்கர் என்ற நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது? சக்கர் என்ற நரகத்தை நீங்கள் அடைவதற்கு காரணம் எது? என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அந்த சக்கர் என்ற நரகவாதிகள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? அல்லாஹ்விற்கு இணை வைத்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. விபச்சாரம் செய்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. பிற உயிர்களை கொலை செய்தோம் என்று சொல்லுவார்களா? இல்லை. என்ன சொல்லுவார்கள்? காலு லன் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லுவார்கள்.